ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவிபாரதி. தலைப்புச் செய்திகளை காணலாம். நாடாளுமன்றத்தில் புதிய வருமான வரி சட்ட மசோதா தாக்கல். வரி விதிப்பின் உள்ள சிக்கல்களை களைய புதிய சட்டம் என நிதியமைச்சர் தகவல். சென்னை அடையாறு மேம்பால பகுதியில் மெட்ரோ ரயில் பணிகளை ஆய்வு செய்த முதலமைச்சர் ஸ்டாலின். உரிய காலத்தில் அனைத்து பணிகளையும் முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவு. அண்ணா அறிவாலயத்தை பாஜக தலைவர் அண்ணாமலையால் நெருங்கக்கூட முடியாது. அமைச்சர் சேகர் பாபு பதிலடி. மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசனுடன் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சந்திப்பு. கலை மற்றும் அரசியல் துறை தொடர்பான கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக தகவல். சென்னையில் பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக போக்குவரத்து இணை ஆணையர் பணியிடை நீக்கம். காவல்துறை டிஜிபி உத்தரவு. மறைந்த எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் மறு உருவம்தான் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் கருத்து. இனி தொடர்வது விரிவான செய்திகள். சென்னை அண்ணா அறிவாலயத்தை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையால் நெருங்கக்கூட முடியாது என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். அண்ணா அறிவாலயத்தின் ஒவ்வொரு செங்கலையும் உருவாமல் விடமாட்டேன் என அண்ணாமலை விமர்சித்த நிலையில் அவருக்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலடி கொடுத்துள்ளார். திமுகவை அழிக்க நினைத்தோர் மண்ணோடு மண்ணாக போனதுதான் வரலாறு என பேட்டி ஒன்றில் தெரிவித்துள்ள அவர், அண்ணாமலை எங்கு போட்டியிட்டாலும் திமுகவின் கடைக்கோடி தொண்டர் கூட அவரை புறமுதுகிட்டு ஓட செய்வார் என விமர்சித்துள்ளார். ஆணவமாக பேசுவோருக்கு பதிலளிக்கும் வகையில் வரும் 2026 தேர்தலில் மக்கள் திமுகவை ஆட்சியில் அமர வைப்பார்கள் என கூறிய அவர், திமுக தொண்டர்கள் அரசியலை கரைத்து குடித்தவர்கள் என்றும் அண்ணாமலை போல் இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் அல்ல என்றும் அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார். மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமலஹாசனை தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சந்தித்து பேசினார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள மக்கள் நீதி மய்யம் கட்சியின் அலுவலகத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. இது குறித்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ள உதயநிதி ஸ்டாலின், இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான் என குறிப்பிட்டுள்ளார். கலை மற்றும் அரசியல் துறை தொடர்பான பல்வேறு கருத்துக்களை இருவரும் பரிமாறிக்கொண்டதாகவும் இதற்காக கமலஹாசனுக்கு தனது அன்பையும் நன்றியையும் தெரிவிப்பதாகவும் உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். திமுக கூட்டணியில் கமலஹாசனுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்கப்படலாம் என செய்திகள் வெளியாகி இருக்கும் நிலையில் நேற்று அமைச்சர் சேகர் பாபு கமலஹாசனை சந்தித்து பேசினார். அதன் தொடர்ச்சியாக தற்போது கமல்ஹாசன் உதயநிதி இடையிலான சந்திப்பு நிகழ்ந்துள்ளது. சென்னை காவல்துறையில் பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக வடக்கு மண்டல போக்குவரத்து இணை ஆணையர் மகேஷ்குமார் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அவர் மீதான புகாரை அடுத்து காவல்துறை டிஜிபி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். ஏற்கனவே காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருந்த மகேஷ்குமார் தற்போது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அவர் மீதான இந்த நடவடிக்கை துறை ரீதியானது என்றும் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பது குறித்து ஆலோசனை நடைபெறுவதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறைந்த முதலமைச்சர்களான எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் மறு உருவம்தான் எடப்பாடி பழனிசாமி என முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில், ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின் அதிமுகவை மீட்டெடுத்து இயக்கத்தை காப்பாற்றியவர் எடப்பாடி பழனிசாமி தான் என்றும் அதிமுகவுக்கு கிடைத்த இறையருள்தான் அவர் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சியை மீண்டும் கொண்டு வர அயராது உழைப்பவர் எடப்பாடி பழனிசாமி என்றும் விவேகத்துடன் செயல்பட்டு 4 ஆண்டுகள் முழு ஆட்சியும் சிறப்பாக நடத்தியவர் அவர் என்றும் தெரிவித்துள்ளார். அதிமுகவுக்கு வரும் சோதனைகளை தொண்டர்கள் மன வலிமையுடன் எதிர்கொள்ள வேண்டும் என்றும் எதிரிகள் மற்றும் துரோகிகளின் வாதங்களால் அதிமுகவை அசைத்து பார்க்க முடியாது என்றும் ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்துள்ளார். கேரள கடலோர மற்றும் வனப்பகுதிகளை சுற்றியுள்ள சமூகங்களை பாதுகாக்க கோரி நாடாளுமன்ற வளாகத்தில் காங்கிரஸ் எம்பிக்கள் போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டத்தில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, வயநாடு எம்பி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். போராட்டத்தின் போது செய்தியாளர்களிடம் பேசிய பிரியங்கா காந்தி, கேரள மாநிலம் வயநாட்டில் வனவிலங்குகளால் இதுவரை 7 பேர் கொல்லப்பட்டுள்ளனர் என்றும் இந்த பிரச்சனையை சரி செய்ய மத்திய அரசும் மாநில அரசும் வயநாடு தொகுதிக்கு கூடுதல் நிதி வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். திருப்பூரில் 7ஆம் வகுப்பு மாணவியிடம் அத்துமீறலில் ஈடுபட்ட ஆசிரியர் உட்பட தமிழகம் முழுவதும் மாணவிகளிடம் அத்துமீறலில் ஈடுபட்ட 233 ஆசிரியர்களையும் பணி நீக்கம் செய்ய வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நாம் தமிழர் கட்சியினர் மனு அளித்தனர். திருப்பூர் நொய்யல் வீதியில் உள்ள அரசு பள்ளியில் கடந்த வாரம் 7ஆம் வகுப்பு படிக்கும் மாணவியிடம் அத்துமீறலில் ஈடுபட்ட ஆசிரியர் சுந்தர வடிவேலு
போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்ட நிலையில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவரை பணியிடை நீக்கம் செய்தார். இந்த நிலையில் ஆசிரியர் சுந்தரவடிவேலுவின் கல்வி சான்றிதழை ரத்து செய்வதோடு அவர் எந்த பள்ளியிலும் பணியாற்ற முடியாத வகையில் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இதேபோல் தமிழகம் முழுவதும் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட 233 ஆசிரியர்கள் பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் முதன்மை கல்வி அலுவலகரிடம் நாம் தமிழர் கட்சி சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளி கல்லூரிகளில் மாணவர்களின் பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் கல்வியை மேற்கொள்ள குழு ஒன்றை அமைக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. சேலம் மாவட்டம் தாராமங்கலம் அருகே ஆன்லைன் ரம்மியில் பணத்தை இழந்த பட்டதாரி நெசவாளர் ஒருவர் தற்கொலை செய்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தாராமங்கலம் அருகே உள்ள குறுக்குப்பட்டி கிராமம் பவளத்தானூரை சேர்ந்த தமிழ்மணி என்பவர் பட்டப்படிப்பை முடித்துவிட்டு தறித்தொழில் செய்து வந்தார். கடந்த சில ஆண்டுகளாக ஆன்லைன் ரம்மி சூதாட்டத்திற்கு அடிமையான அவர் லட்சக்கணக்கில் வட்டிக்கு பணத்தை கடன் வாங்கியிருந்தார். பணம் கொடுத்தவர்கள் தொடர்ந்து வீட்டிற்கு சென்று பணத்தை திருப்பி கேட்டதால் மன அழுத்தத்தில் இருந்த தமிழ்மணி கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு மதுவில் பூச்சிக்கொல்லி மருந்தை கலந்து குடித்துள்ளார். தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தமிழ்மணி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இது குறித்து அவரது மனைவி அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளா விழாவில் இதுவரை 48 கோடிக்கும் அதிகமானோர் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடியுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பிரயாக்ராஜ் நகரில் நடைபெற்று வரும் கும்பமேளா இந்தியாவின் மிகப்பெரிய ஆன்மீக கலாச்சார நிகழ்வாக கருதப்படுகிறது. கடந்த 1 மாத காலமாக இந்த பெருவிழா நடைபெற்று வருகிறது. கும்பமேளாவை ஒட்டி நாள்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து கங்கை, யமுனை மற்றும் சரஸ்வதி நதிகள் சங்கமிக்கும் புனித திரிவேணி சங்கமத்தில் நீராடி வருகின்றனர். பிரதமர் மோடி, குடியரசுத் தலைவர் மற்றும் மத்திய அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களும் ஏற்கனவே புனித நீராடினர். நேற்று வரை திரிவேணி சங்கமத்தில் நீராடிய மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 48 கோடியை தாண்டியது. இந்த பிரம்மாண்டமான நிகழ்வில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக இது அமைந்துள்ளது. இன்று ஒரே நாளில் மட்டும் சுமார் 15 லட்சம் பேர் புனித நீராடி உள்ளதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் புதிய வருமான வரி மசோதாவை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். ஏற்கனவே இருக்கும் வரி விதிப்பு முறையின் சிக்கல்களை களையவே புதிய வரி சட்டம் கொண்டு வரும் முயற்சி என அவர் கூறியுள்ளார். மசோதாவை தாக்கல் செய்து பேசிய அவர், வருமான வரி சட்டம் இயற்றப்பட்ட 60 ஆண்டுகளுக்கு மேலாவதால் இந்த சட்டத்தின் அடிப்படை கட்டமைப்பு அதிக சுமை கொண்டதாக உள்ளது என கூறினார். அதை புரிந்து கொள்வதும் கடினமாகிவிட்டது. அத்துடன் நேரடி வரி நிர்வாகத்திறனிலும் இடையூறு ஏற்படுகிறது. இவற்றில் கருத்தில் கொண்டே எளிமைப்படுத்தப்பட்ட புதிய வருமான வரி சட்டத்தை அரசு கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்தார். 622 பக்கங்களை கொண்ட இந்த மசோதாவில் புதிதாக எந்த வரிகளும் சேர்க்கப்படவில்லை. ஆனால் நீளமான வாக்கியங்களுக்கு பதிலாக சிறிய வாக்கியங்களுடன் படிப்பவர் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை அடையாறு மேம்பாலம் அருகே மெட்ரோ ரயில்வே பணிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிகள் 3 வழித்தடங்களில் நடைபெற்று வருகின்றன. இப்பணிக்கான 23 சுரங்கம் தோண்டும் இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. கட்டிடம் 2இல் 42 கிலோமீட்டர் நீளத்திலான சுரங்கப்பாதை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. காவேரி என்ற சுரங்கம் தோண்டும் இயந்திரம் டவுன்லைன் பணியை முடித்துள்ளது. இப்பணியை முடித்துவிட்டு அடையாறு சந்திப்பு மெட்ரோ நிலையம் அருகே அது வெளியேறியது. இந்த முக்கியமான நிகழ்வை முதலமைச்சர் ஸ்டாலின் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பணிகள் அனைத்தையும் உரிய காலத்தில் முடித்துவிட வேண்டும் என்று அவர் அப்போது அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தை மாத பௌர்ணமி முன்னிட்டு சிறப்பு மகாயாகம் நடைபெற்று கலசாபிஷேகம் நடைபெற்றது. இந்த நிகழ்வின் போது மன்மதேஸ்வரர் ஆலயத்திலிருந்து வெள்ளிக்கவசம் மற்றும் சீர்வரிசைகள், மேளதாளங்கள் முழங்க எடுத்து வரப்பட்டு கணபதி ஹோமம், சுதர்சன் ஹோமம், துர்க்கலட்சுமி சரஸ்வதி மூல மந்திர ஹோமம் ஆகியவை நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து யாகத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீரால் திரௌபதி அம்மனுக்கு கலசாபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை தரிசனம் செய்தனர். இந்த ஆண்டு நடைபெறும் IPL கிரிக்கெட் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியின் புதிய கேப்டனாக ரஜத் படிதார் நியமிக்கப்பட்டுள்ளார். 18வது IPL T20 கிரிக்கெட் போட்டி தொடர் அடுத்த மாதம் 21ஆம் தேதி தொடங்க உள்ளது. இந்நிலையில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியின் புதிய கேப்டனாக ரஜத் படிதார் நியமிக்கப்பட்டுள்ளார். இது குறித்து அந்த அணியின் முன்னாள் கேப்டன் விராட் கோலி வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில், தானும் மற்ற அணி வீரர்களும் தங்களுக்கு பின்னால் இருப்போம் ரஜத் என்று வாழ்த்து தெரிவித்துள்ளார். அணியில் தாங்கள் செயல்பட்ட விதத்தால் அனைத்து RCB ரசிகர்களின் இதயங்களிலும் தாங்கள் ஒரு முக்கிய இடத்தை பிடித்துள்ளீர்கள் என்றும்,
இது மிகவும் தகுதியானது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் ஆதன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.